கல்யாணம் பண்றது அப்படிங்கிறது அது ஒவ்வொருத்தங்களோட ஒரு ஆப்ஷன், அது ஒன்றும் நெசசிட்டி இல்ல. அதே நம்ம சொசைட்டி கல்யாணத்தை எப்படி பாக்குறாங்கன்னா, உனக்கு 25 வயசு ஆயிருச்சா உனக்கு கல்யாணம் ஆயிருக்கணும், அப்பதான் நீ வாழ்க்கையில செட்டில், அப்படி இல்ல உன் லைஃபே வேஸ்ட் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா மத்தவங்க அப்படி நினைக்கிறாங்க, நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அவசியம் இல்ல. நமக்கான டைம் எப்போ, நமக்கான ரைட் பார்ட்னரை கண்டுபிடிச்ச அப்புறம் தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஒரு சிலருக்கு எனக்கு 25 வயசு ஆயிருச்சு, எனக்கு 30 வயசு ஆயிருச்சு, எனக்கு 35 வயசு ஆயிருச்சு, எனக்கு 40 வயசு ஆயிருச்சு, இன்னுமே கல்யாணம் ஆக அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா, ஒரு சிலர் அவங்களுக்கு ரைட்டான பார்ட்னரை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால கல்யாணம் பண்ணிட்டாங்க. நம்ம இன்னும் ரைட்டான பார்ட்னரை கண்டுபிடிக்கல, அதனால நம்ம கல்யாணம் பண்ணல, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதே சமயத்தில் இந்த உலகத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்கலாம், நிறைய நல்ல இடங்களுக்கு போய் பார்க்கலாம், நிறைய நல்ல உணவுகளை போய் சாப்பிட்டு பார்க்கலாம், ஏன் நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்மளே நம்மளுக்கு வாங்கி தந்துக்கலாம். இந்த மாதிரி எத்தனையோ விஷயம் இருக்கும்போது ஐயோ எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறது முட்டாள்தனம். நான் இந்த கல்யாணத்துக்கு போனா அந்த ஆன்ட்டி வந்து எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பயந்து இந்த கல்யாணத்துக்கு போகாம இருந்தீங்கன்னா அந்த ஆன்ட்டி ஒன்னும் வந்து உங்க கூட வாழ போறது இல்ல. அதனால யோசிக்காம உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போங்க, உங்களுக்கு பிடிச்ச சொந்தக்காரங்களை போய் பாருங்க. கல்யாணத்தை பத்தி ஆங்ஷியஸ் ஆகிறத விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை எவ்வளவோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.